எம்டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி 3 மாத கால அவகாசம் விடுத்து அரசாங்கம் காணி நிர்ணய சட்டமூலத்தின் மூலம் ஒரு வர்த்தமானியை வெளியிட்டிருந்தது. அந்த வர்த்தமானியில இந்த 3 மாத கால அவகாசத்துக்குள் காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகளை நிலைநாட்டுவதற்கு, அதாவது உறுதிப்படுத்துவதற்கு தகுந்த ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த காணிகளை உறுதிப்படுத்தாவிட்டால், அந்த காணிகள் உறுதிப்படுத்தப்படாத காணிகள் அரசாங்கத்தின் அரச உடைமையாக்கப்படும். அதாவது அந்த காணிகள் தனியாருடைய காணிகள் அரச உடைமையாக்கப்படும் என்ற ஒரு வர்த்தமானியினை கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி அரசாங்கத்தினால் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் வடக்கு கிழக்கில் உள்ள 5941 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அரசாங்கத்தின் வசமாவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டிருந்தது. அதனை எதிர்த்து பலரும் எதிர்ப்பு குரல்களை எழுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நமது ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் ஐயா அவர்களும் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த வர்த்தமானியினை எதிர்த்து குரலை எழுப்பியிருந்தார். அதோடு ஒரு மனத்தாக்கலையும் செய்திருந்தார். இந்த வர்த்தமானியினை அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லி. என்று சொன்னால் இதன் மூலம் பல பேருடைய காணிகள் பறிபோவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. வடக்கு கிழக்கில் பல்லாயிரக்கணக்கான காணிகள் பறிபோவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதனால இந்த வர்த்தமானியினை அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு மனுத்தாக்கலை செய்திருந்தார். இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றம் எம்.ஏ. சுமந்திரன் ஐயா தாக்கல் செய்த இந்த மனுவுக்கு இன்றைய தினம் விசாரணைகளை மேற்கொண்டிருந்த நிலையில் இந்த வடக்கு கிழக்கில், அதாவது காணி சுவீகரிக்கின்ற வர்த்தமானியை தற்காலிகமாக இடைநிறுத்த சொல்லி உச்சநீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் ஐயா வழங்கியிருந்தார். அது தொடர்பான காணொலியை நாம் பார்க்கலாம். தினம் இலங்கையின் உச்ச நீதிமன்றம் காணி அபகரிப்புக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவை வழங்கியிருக்கிறது. பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், மார்ச் மாதம் 28ஆம் தேதி 3 மாத அவகாசம் கொடுத்து காணி நிர்ணய சட்டத்தின் கீழே வர்த்தமானி பிரசுரம் ஒன்று செய்யப்பட்டிருந்தது. அதன்படி அந்த 3 மாத கால எல்லை முடிவடைவதற்கு முன்னர், அதாவது நாளைய தினத்துக்கு முன்னர், ஜூன் மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர், இந்த காணிகளுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய உரிமத்தை நிறுவுவதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்காமல் போனால் அந்த காணிகள் அனைத்தும் அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என்பதுதான் அந்த சட்டம். ஆகையினாலே இதற்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்பினோம். வடக்கிலே 5941 ஏக்கர் நிலம் அப்படியாக பறிபோவதற்கான ஆபத்து இருந்தது. அரசாங்கம் உடனடியாக அதனை மீள கைவாங்காமல் விட்டால் நாங்கள் சட்ட மறுப்பு போராட்டங்கள், மக்களுடைய பாரிய எதிர்ப்பு போராட்டங்கள் செய்வதாக அறிவித்திருந்தோம். அந்த சூழ்நிலையிலே நான் ஒரு கால கெடுவும் விதித்திருந்தேன். மே மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னதாக இது மீள கைவாங்கப்பட வேண்டும் என்று. மே மாதம் 27ஆம் தேதி ஒரு நாள் முதல் அரசாங்கம் இதை மீள கைவாங்குவதாக அறிவித்தது. ஆனால் இன்று வரை அது மீள கைவாங்கப்படவில்லை. அது மீள கைவாங்குவதாக அறிவித்த காரணத்தினாலே எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் ஒத்திவைத்தோம். அரசாங்கம் 2 வார காலமாக அதனை மீள கைவாங்காமல் இருந்த காரணத்தினாலே உச்ச நீதிமன்றத்திலே நான் மனுதாரராக ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தேன் மக்கள் சார்பாக. அது 2 தடவைகள் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் சட்டமா அதிபர் இது மீள கைவாங்குவதற்கான உறுதிமொழியை வழங்கியிருக்கவில்லை. 3ஆம் தடவையாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அதை மீள கைவாங்குவதாக அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொன்னார்களே தவிர அது எப்பொழுது மீள கைவாங்கப்படும் என்பதற்கான உறுதிமொழியை அவர்களால் வழங்க முடியவில்லை. ஆகையினாலே நாளைய தினம் இந்த காலக்கெடு முடிவடைகிற காரணத்தினாலே மூத்த ஜனாதிபதி சட்டத்தரணி திரு கனகீஸ்வரன் எனக்காக ஆஜராகி வாதாடி இது இன்றைக்கே இடைநிறுத்தப்பட வேண்டும் என்று கோரியதற்கு இணங்க
உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் யசந்த கோதாகொட, சம்பத் அபயகோன், சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவர் அடங்கிய குழாம் அந்த வர்த்தமானியை உடனடியாக தடை செய்து உத்தரவொன்றை, இடைக்கால தடை உத்தரவொன்றை வழங்கியிருக்கிறார்கள். வழக்கு மீளவும் ஜூலை 2ஆம் தேதி நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு முன்னதாக அரசாங்கம் அந்த வர்த்தமானியை மீள கைவாங்கி இருந்தால் அதற்குரிய வர்த்தமானியை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும், எனக்கும் அதனுடைய பிரதி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். இதிலே எனக்காக ஆஜரான மோகன் பாலேந்திரா, கனகீஸ்வரன், ஜனாதிபதி சட்டத்தரணி உள்ளிட்ட அவருடைய கனிஷ்ட சட்டத்தரணிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனியார் காணிகள், மக்களுடைய காணிகள் வெறுமனே ஒரு வர்த்தமானி பிரசுரத்தின் அடிப்படையிலே அரச காணிகளாக அபகரிக்கப்படுகிற ஆபத்தை இந்த வழக்கின் மூலமாக இன்று நாங்கள் தடுத்திருக்கிறோம். அரசாங்கம் மீள கைவாங்குவதாக 1 மாத காலத்துக்கு முன்னர் அறிவித்திருந்தும் கூட அதனை செய்யாத காரணத்தினாலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. அதனுடைய பிரதிபலன் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. இதிலே மிகவும் முனைப்பாக உழைத்த சட்டத்தரணிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.